குறைஞ்சது 5 மரக்கன்றாச்சும் ஒரு வருஷத்துக்கு நடுறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை நட்டு அது ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ற வரைக்கும் நம்ம பராமரிக்கணும். அதுதான் முக்கியம். இன்னைக்கு நம்ம 5000 இல்ல 10,000 மரக்கன்று வச்சுக்க போறது முக்கியம் இல்லை. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதை பராமரிச்சு அதை மரமாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்மளுடைய முன்னோர்கள் இந்த பூமியை நமக்கு ஒரு இந்த பொக்கிஷத்தை அவ்வளவு அழகா கொடுத்துருப்பாங்க நம்மள்கிட்ட. நம்ம அடுத்த தலைமுறைக்கு எப்படி அதை கொடுக்க போறோம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. அதை வளமான பூமியா நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கு அரசு மட்டும் இல்லை, அதிகாரிகள் மட்டும் இல்லை, இந்த தொழிற்சாலைகள், பொதுமக்கள் நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இதை செய்யணும். நம்ம அடுத்த தலைமுறையை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை முன்னெடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இன்னொரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது கேள்விப்பட்டேன். அதாவது இப்போ இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை, சிமெண்ட் ஃபேக்டரி, அது எதற்கு பயன்படுது? நம்ம கட்டுமானத்துக்கு, வீடுகள், பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் நம்மளுடைய தொழில் வளர்ச்சிக்கு பயன்படுற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த தொழிற்சாலை இருக்கு இந்த மாவட்டம். இவ்வளவு கனிம வளங்கள் நிறைந்த இந்த மாவட்டம், நிறைய குடிசை பகுதிகளும் நிறைய வீடு இல்லாதவங்களும் இருக்காங்க. ஸோ என்னுடைய இந்த தொழிற்சாலைகளுக்கு ஒரு கோரிக்கை, இந்த மாவட்டத்திலேருந்து நம்ம இவ்வளவு வளங்களை எடுத்து நம்ம நாட்டுக்கு முன்னேற்றத்துக்கு நீங்கள் இந்த சிமெண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறீங்க. அதே நேரத்தில் இந்த மாவட்டத்தை சேர்ந்த மக்களுக்கு நல்ல வீடுகளை நம்ம கட்டி கொடுக்கணுங்கிறது என்னுடைய இன்னொரு முக்கியமான கோரிக்கை. தொழிற்சாலைகளுக்கு இந்த மாவட்டத்தை சேர்ந்த மக்களுக்கு, இந்த மாவட்டத்தை சேர்ந்த மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு வேலையை நீங்க அமர்த்தணும் அப்படிங்கிறது. தந்திருக்கிற மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வலதுபுறம் நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீடியா நண்பர்கள் தவிர மற்ற பாதுகாப்பது, நிலையான வளர்ச்சி மற்றும் சமூக நிலம் ஆகியவற்றின் மீதான நமது கூட்டு உறுதி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல உற்சாகமான கைகளை கட்டி இந்த ஒரு மகிழ்ச்சியான நல்ல ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாமா?